Hi friends, இந்த வீடியோவில் மோட்டிச்சூர் லட்டு நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் இன்னைக்கு 1.5 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். இதை ஒரு 4 to 5 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் அதோட ஸ்டார்ச் எல்லாம் ரிமூவ் ஆகும். இப்போ வாஷ் பண்ணதுக்கப்புறம் இது ஃபுல்லாக நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு 2 மணி நேரத்துக்கு அப்படியே ஊற விட்டுடலாம். இப்போது 2 மணி நேரத்துக்கு அப்புறமா இதோட தண்ணி எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை தண்ணி சேர்த்தாம அப்படியே கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது அரைச்சாச்சு. இதை கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெயில் சேர்த்து டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி குட்டி குட்டியாக சேர்த்திங்கன்னா போதும். இதுக்கு ஷேப் எதுவுமே தேவையில்லை. ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு லேசாக கலர் சேஞ்ச் ஆனோடனே எடுத்துருங்க. ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது, அப்புறம் தீஞ்ச வாசம் வர ஆரம்பிச்சிடும். இதை ரொம்ப நேரம் பொரிக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போது இந்த அளவுக்கு கலர் வந்தோடனே இதை எடுத்து வச்சிடலாம். இதுவே நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். இதுக்கு மேலே கலர் டார்க் ஆகக்கூடாது. இதே மாதிரி எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போது எல்லாத்தையும் பொரிச்சாச்சு. இதை கம்ப்ளீட்டாக நல்லா ஆற விட்டுறலாம். இது ஆறினதுக்கப்புறமா இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்தாச்சு. ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது. இப்போது பாகு செய்கிறதுக்கு நம்ம பருப்பு எடுத்த அதே கப்லேயே 1.5 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன். அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இதை ஹீட் பண்ணிவிட்டு நல்லா கரையிற வரைக்கும் நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. இதை கரைஞ்ச உடனேயே இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஃபில்டர் பண்ணியாச்சு. இப்போது இதை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கொதிக்க விட்டுடலாம். ஒரு கம்பி பதம் வர வரைக்கும் இதை கொதிக்க விடணும். இது கூட ஒரு 5-6 ஏலக்காவை இந்த மாதிரி இடித்து சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட பவுடர் இருந்தால் கூட பவுடராக சேர்த்துக்கலாம். இப்போது இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சிருக்கு. ஒரு கம்பி பதம் வந்துடுச்சா நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். இந்த மாதிரி உங்கள் விரல் நுனியில் எடுத்து இப்படி செக் பண்ணி பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஒரு கம்பி பதம் வரணும். இந்த ஸ்டேஜ் வந்தோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இதுக்கு மேலே விடக்கூடாது. இப்போ நம்ம பவுடர் பண்ணி வச்சதை இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நல்லா கலந்தாச்சு. இப்போது முந்திரி அப்புறம் ரைசின்ஸை இது கூட நெய்யில் வறுத்து சேர்த்துக்கலாம்.
அவ்வளோதான். இதை நல்லா கம்ப்ளீட்டாக ஆற விட்டுறலாம். ஆறினதுக்கப்புறமா நம்ம லட்டு பிடிச்சிக்கலாம். இப்போ ஆறிடுச்சு. இந்த மாதிரியே எல்லா லட்டையும் உருட்டி உருட்டி எடுத்துக்கலாம். நம்ம எடுத்த அளவுக்கு இன்றைக்கி நமக்கு 25 லட்டு வந்திருக்கு. இந்த லட்டுவை நம்ம பேக்கரியில் ஸ்வீட் ஷாப்லலாம் சாப்பிட்ருப்போம். அதெல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட் சுகர் யூஸ் பண்ணி செய்வாங்க. நம்ம இந்த மாதிரி வீட்லேயே ஹெல்த்தியாக நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணி செஞ்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்ம ஹெல்த்துக்கும் ரொம்பவே நல்லது. இந்த தீபாவளிக்கு கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.